உப்பு காத்து பூத காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிளக்கு நீகையா வாட காத்து வீச பார்த்து அலையை எடுத்து வலைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவலும் தன் வேலையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா வேல் முருகா உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா திருமுருகா பெழுது நலமினவே வடிவழகா சமுத்திர போன மச்சான் சேமத்துடன் திரும்பி வர சமுத்திர சாமி முந்தன் சந்நிதியில் வேண்டி நின்று கையில தவிக்க விட்டு பெத்த புள்ள உறவை விட்டு கடலுக்கு போன மச்சான் கரையேற எங்குகின்றேன் காத்து கொஞ்சம் பணம் அடைஞ்சான் கட்டு மரம் ஆடும் ஐயா ஏழை எங்க கூட செய்யலாம் வெட்ட வெளியாகும் ஐயா செந்தூரில் நீ இருக்க என்ன குறை நேரும் ஐயா கோவில் மணி கேட்டிருந்தா வாழ்வில் இல்லை துன்பம் ஐயா பிள்ளையில் வந்து விழுந்திடணும் நீனு விலை போனா பசிக்குது சோறு உப்பு காத்து ஊத காத்து கடலு கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா குப்பத்துக்கு குலவிளக்கு நீகையா சொத்து பத்து சேர்த்து வைக்க சித்தத்தில இடமும் இல்ல பத்து ஒண்ணு போடாம பாட்டிடத்தான் வேண்டுகிறேன் மணி ரத்தினமே உணவிடம் தேவையில்லை முப்பொழுது முந்தையவு இருந்திட விரும்புகிறேன் ஆழக்கடல் நீ கிடந்து அரசாள வந்தவனே அதுபோல என் மனசில் குடியேற வாருமையா சங்கார நேரத்துல சமுத்திர பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நிம்மதியை தாருமை முருகன் என்று முழங்குது என் மனசு கடல போல உன் கருணை பெருசு உப்பு காத்து பூத காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா குப்பத்துக்கு குலவிளக்கு நீகையா வாட காத்து வீச பார்த்து அலையை எடுத்து வலைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவலும் தன் வேலையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா தவம் இருப்போம் திருமுருகா விழுது நலமினவே வடிவழகா முருகா வேல் முருகா ஆஹா அருமையான இசைக்கலைஞர்கள். ஆமா, எல்லா ஒரு கலைகளையும் நம்மளாம் போய் விருப்பப்பட்டு கற்றுக்கிறலாம். ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடிய கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் தான். நன்றிமா. ஒரு வித்தியாசமான உணர்வாகப்பட்டது ஏற்படுது. ஏன்னா எல்லா உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடியது எது அப்படின்னா இசையாகப்பட்டது மட்டும்தான். ஆக அப்பேற்பட்ட முறையில் முருகப்பெருமானை வணங்கியாச்சும் முருகனை வணங்கணும். முருகனுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலரை வணங்கியே ஆகணும். யாரு?